Good morning, Santosh. சார் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சார். Yeah. Salam Dubai. This is Martin West. Feroz பேசுறேன். ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி அது வந்து நம்ம விவேக் ஒரு படத்துல சொல்லுவார், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டா லெஃப்ட்ல திரும்புவான், லெஃப்ட்ல போட்டா ரைட்ல திரும்புவான். நான் வந்து ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி அது என்ன சொல்ல வருதுன்னே புரியாதுங்க. இப்போ ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் வேர்ல்ட்ல, அதாவது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஏர்வேஸ் கம்பெனிஸ்னா ரெண்டு இருக்கு. ஒன்று எமிரேட்ஸ், இன்னொன்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பில்லியன்ஸ் வந்து ப்ராஃபிட். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.1 பில்லியன் ப்ராஃபிட்டுங்க. எமிரேட்ஸும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, 8 மாசம் சேலரி வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சேம் திங் எமிரேட்ஸ் வந்து 5 months சேலரி, பட் பிக் பில்லியன். அது என்ன காரணம்னா, டிமாண்ட் நிறைய இருக்குங்க, சப்ளை இல்லைன்னா நிறைய தோல்விகளை பார்த்ததுனால ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்றாங்க, நியூ ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால டிமாண்ட் இல்லையா, இருக்கிற ஏர்லைன்ஸ்க்கு பெரிய டிராபிக் உள்ள வந்திருக்கு. அதே தான் இந்தியாலயும் நடந்திருக்கு. இந்தியாலயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது, இந்தியால இருக்கிற ஏர்லைன்ஸ் கம்பெனி இந்த குவார்ட்டர்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்ல இருப்பாங்க. இது என்னுடைய என்ன சொல்றது கருத்து. நான் தெளிவா இருக்கேன் அதுல. ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. பிகாஸ் இந்தியால இல்ல, எல்லாம் போயிடுச்சு. இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் வந்து ஈவன் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தாலும் இப்ப இந்த வேற வழி கிடையாதுல்ல, இந்த டிராபிக் ஜாஸ்தியா இருந்ததுனால ஸ்பைஸ் ஜெட்டும் நல்ல ஒரு டீசென்டான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இண்டிகோ சொல்லவே வேணாம். வந்து அந்த காலத்துல இருந்து இண்டிகோவுடைய சக்சஸுக்கு காரணம் என்னன்னா, 2006 இந்த ஸ்டிக் டு பேசிக்ஸ் மாதிரி, அந்த ஸ்டிக் டு பேசிக்ஸ்ல தெளிவா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம், ஸ்பைஸ் ஜெட்டுக்கு எதிர்பார்க்கலாம். இருக்கிற மிச்சம் மீதி ஏர்லைன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுவும் இந்த 2 ஏர்லைன்ஸும் நல்லாவே இருக்கும். இதை வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன். இந்த டிஸ்க்ளைமர், நானும் சரி என் கிளைண்ட்ஸும் சரி இப்போ வாங்கியிருக்கோம். இது வந்து சீசனுக்கு தான் நான் உள்ள போவேன். இது எப்போதுமே வந்து லாங் டேர்ம் பிளேலாம் வந்து ஏர்லைன்ஸ்ல வச்சுருப்பாங்க. இது வந்து எப்படி சொல்றது, வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டைம், ஒரு நியூஸ், அதை பேஸ் பண்ணி. இப்போ வந்து என்னன்னா அது சீசன் பிளே தான். அதனால வந்து நீங்க யாரும் வாங்குறதா இருந்தா நீங்க ஓன் ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. நான் இது டிஸ்க்ளைமரா சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு சீசன் ஏர்லைன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெரி பிக் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இந்தியாவில ரெப்ளிகேட் ஆகுமானா கட்டாயம் ஆகும். சக்சஸ்ஃபுல் ஏர்லைன்ஸ்லாம் ஓடிட்டே, என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓடுது பார்த்தீங்களா. பிளஸ் இந்தியாவில் இன்னொன்று இருக்கு, ஈவன் டாட்டா வாங்கினா கூட ஏர் இந்தியாவுக்குள்ள பிரச்சனை தீரல. இந்த பைலட் ஷார்டேஜ், அதனால நிறைய கேன்சலேஷன் ஆஃப் ஃபிளைட்ஸ். இது வந்து இண்டிகோலையும் சரி இருக்காது, ஸ்பைஸ் ஜெட்லையும் அவ்வளோவா இல்லை. அதனால இந்த ரெண்டும் வந்து ப்ராஃபிட்ல இருக்கும்னு நம்புறேன். ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன், இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஸ்க்ளைமர். நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா கட்டாயம் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இல்ல ப்ரொஃபஷனல் அட்வைஸ் வாங்கிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்சம். Smart Invest. Brought to you by Orient Finance, your trusted investment partner in UAE. 29 வருடங்களுக்கு